ஹாய். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி வந்து அவங்க ட்ரெஸ் பர்ச்சேசிங் பண்ணணும் அப்படின்னுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இங்கே டவுனில் இருக்க கடைக்கு வந்து நாங்கள் போனோம். அந்த கடைக்கு எங்களை மாதிரியே இன்னொரு ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இருந்தாங்க. பில்லு வந்து பே பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கடையில் வந்து போட்டுக்கிற அந்த டேக்கில் இருக்கிற அமௌண்ட்டு மட்டும் வந்து ஃபுல்லாக வந்து பே பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் ஒரு 10 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டாங்க. ஒரு சில கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு கொஞ்சம் இது பண்ணி அதில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நான் சொல்கிறது எப்படின்னா அமௌண்ட்டு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குற கடை. ஆனால் வந்து அந்த சேலையோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து இருந்துச்சு. இவங்க அந்த ஃப்ரெண்டு வந்து பில்லு பே போடுறப்ப வந்து கடை ஓனர்கிட்ட வந்து கேட்டாங்க, "ஏங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்க." அவங்க கொடுத்த பில்லோட ரேட்டு வந்து 1150. அவங்க வந்து கம்மி பண்ணது 150. அவங்களோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, "ஏங்க ஒரு ரூ. 100 கம்மி பண்ணி ரூ. 900க்கு நீங்கள் இது பண்ணலாம்ல." அப்படிங்காட்டி அவங்க யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லைங்க அப்படின்னாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "கிராக்கி பண்ணாதீங்க, இது பண்ணுங்க." அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு கடை ஓனர் என்னங்கிறாங்க, "ஏங்க சேரீ எடுக்கிறாங்க, கூட வந்தாங்க, நீங்கள் எதுக்குங்க பேசுகிறீங்க?" அப்படிங்கிறாங்க. இப்படி எந்த கடைக்காரங்களாச்சும் இருப்பாங்களா? இப்போ சேலை எடுக்க வந்து ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் போனால் எடுக்கிறவங்க மட்டும்தான் பேசணுமா? கூட இருக்கவங்க 3 பேர் பேசக்கூடாதா? இவங்க அந்த வார்த்தை சொன்னது தப்பு தானே. அதை கேட்டதுக்கு வந்து அந்த கடைக்கார ஓனரோட ஒய்ஃபும், "ஆமாம், நீங்கள் எப்படி பெரியவங்கள பார்த்து இந்த மாதிரி சொல்லலாம்?" அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்குது நியாயம். ஒன்றா பிடிச்சிருந்தா எடுங்கப்பா, இல்லைன்னா பரவாயில்ல பார்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லணும். இப்படி எல்லாமா வந்து கடையில் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்படியும் இருக்கிறாங்க மனுஷங்க.